ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, தேனிக்கு பக்கத்துல இருக்கிற கும்பகரம் ஃபால்ஸ்க்கு தாங்க போயிருந்தோம். நாங்க போன நேரமா என்னன்னு தெரியலங்க, ஃபால்ஸ்ல தண்ணி கொஞ்சமா தாங்க வந்திருந்துச்சு. இருந்தாலும் பரவால்ல, வந்ததுக்கு ஒரு குழியில போட்டுற வேண்டியதான்னு தண்ணியில இறங்கிட்டோங்க. என் பையனுக்கு தாங்க தண்ணிய பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியா போச்சுங்க. "அம்மா ரொம்ப ஜாலியா இருக்குல்லம்மா, நல்லா என்ஜாய் பண்ணலாமா, சரியாம்மா, ஓகேவாம்மா, செல்லக்குட்டி அம்மான்னு" சொல்லிட்டு எனக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு, அவனும் தண்ணியில ஒரே ஆட்டம் தாங்க. சின்ன ஃபால்ஸா இருந்தாலுமே பசங்களுக்கு சேஃபான ஃபால்ஸ் தாங்க நான் சொல்லுவேன். என் பையன் விளையாடுறத பார்த்துட்டு எனக்கும் அவன் கூட போய் தண்ணிக்குள்ள விளையாடணும்னு ஆசை வந்துச்சுங்க. நானும் தண்ணியில இறங்கி விளையாட ஆரம்பிச்சுட்டேங்க. நல்லா தாங்க 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு கால் கடிக்குது கால் கடிக்குதுன்னு வேற சவுண்டு விட்டாங்க. என்னடா புள்ள கால் கடிக்குது கால் கடிக்குதுன்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள லைட்டா எட்டி பார்த்தா குட்டி குட்டி ஃபிஷ்ஷா இருந்துச்சுங்க. ஸோ நல்லாவே நானும் என் பையனும் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கும்பகரம் ஃபால்ஸுக்கு போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு தாங்க நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் என்ன நினச்சோன்னு தெரியல, பக்கத்தில் தானே வைகை டேம் இருக்குது, அதுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைகை டேமுக்கு கிளம்பியாச்சுங்க. அங்கே கொஞ்ச நேரம் இயற்கையோட அழகை அப்படியே ரசிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஈவினிங் டைம்னால கிளைமேட் வேறு நல்லா இருந்துச்சுங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்தோங்க. பையன் வேற ராட்டினம் கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு அவனை கொஞ்ச நேரம் ராட்டினத்தில் விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோங்க.